மனிதருக்கு மூளை இருக்கிறது, மனம் இருக்கின்றது, கண் இருக்கின்றது, காது இருக்கின்றது, நாக்கு இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, சருமம் இருக்கின்றது, இரத்தம் இருக்கின்றது. ஏராளமான அம்சங்கள் ஒன்றாக இருந்த போதிலும் அவற்றில் எல்லா வித்தியாசத்தை இனங்காண இப்போது வழிகள் உள்ளன. ஆனால் மனிதருக்கான மனம் மட்டும் வித்தியாசமின்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். வாழ்க்கையில் ஒருவர் பெறும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் மனம் மட்டுமே காரணமாகும். மனமானது கல்வி கற்றால், வாழ்க்கை அனுபவங்களை தனதாக்கி கொண்டால் அறிவு வளர்கின்றது. வளரும் நல்லறிவானது இன்பத்தை பெருக்கிக் கொள்ளவும் துன்பத்தை தடுத்துக் கொள்ளவும் உதவியாக அமைகின்றது. உதாரணமாக ஒரு விடயத்தை எடுப்போம். மனிதருக்கு குழந்தை பேறு இன்பத்தை அளிக்கும் ஒன்று. இன்பத்தை பெருக்கவும் உதவும். எல்லா மனிதரும் குழந்தை பேற்றை விரும்புகிறார்கள். பெருமளவான கற்ற பெரிய உத்தியோகத்தில் உள்ள நன்றாக சம்பாதிக்கின்றவர்கள் ஓரிரு குழந்தைகளையே தேர்வு செய்து கொள்கிறார்கள். எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதில் வேறுபாடு காண முடிவதில்லை. கல்வி அறிவில்லாத அனுபவத்தை தமதாக்கிக் கொள்ள நாட்டமில்லாதவர்கள் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளை தமதாக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய மனம் சிந்தனை ஆற்றலை பெறுவதில்லை. துன்பத்திலும் இன்பம் உண்டு, இன்பத்திலும் துன்பம் உண்டு என்பதை அவர்கள் மனம் உணர்வதில்லை. கல்வி அறிவு குறைவான, வருமானம் குறைவாக பெறுகின்றவர்களே நாட்டின் மிக அளவிலான சனத்தொகைக்கு காரணமாக இருக்கின்றார்கள். அறிவில் மட்டமான மனம் கொண்ட மக்கள் அதிகமாக இருப்பதே மிக அளவிலான சனத்தொகைக்கு காரணமாகும். அறிவை தேடிக்கொண்ட சிந்தனை ஆற்றலை வளர்த்து கொண்டவர்களுக்கு எல்லாவற்றிலும் அதிக வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. பெரிய உத்தியோகம் மட்டுமல்ல, அதிக வருமானம் பெறுவதிலும் தலைவர்களாவதிலும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. அதிலும் சமூக தலைவர்களாக விரும்புகிறவர்கள் நல்லெண்ணமற்றவர்களாக இருந்தால் வறியவர்களை எப்போதும் அறிவில் குறைந்தவர்களாக வைத்துக் கொள்ளவே விரும்புகிறார்கள். அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, மத போதகர்களும் அறிவில் குறைந்த மக்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளவும் மத மாற்றம் செய்து கொள்ளவும் முயற்சிக்கின்றார்கள். எல்லா சமயங்களும் ஒரே விடயத்தையே எடுத்துக் கூறுகின்றன. மற்ற சமயத்தை குறைவாக சொல்லவில்லை. புத்தர், இயேசு, முகமது நபி, சாய்பாபா, கிருஷ்ண பரமாத்மா ஆகிய எந்த அவதார புருஷராவது இந்த மதம்தான் சரியானது, இதனையே மக்கள் பின்பற்ற வேண்டும், இந்த சமயத்தில் எல்லோரும் ஒன்றாக வேண்டும், இந்த சமயத்தவருக்குத்தான் நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா என்று முத்தியா முனிவர் கேட்பார். மக்கள் சமூகமாக தொடர்பில்லாமல் இருந்த காலத்திலிருந்தே ஒவ்வொரு சமூகமும் கடவுளை இனங்கண்டிருக்கின்றன. அதனாலேதான் கடவுளின் பெயரும் வேறுபடுகிறது, அவர்களின் சமய பெயர்களும் வேறுபடுகின்றது. எல்லா சமூகமும் ஒன்றாக வாழ்ந்திருந்தால் உலகில் ஒரு சமயம் மட்டுமே இருந்திருக்கும். ஒரு சமூகம் இன்னும் மற்றொரு சமூகம் இருப்பதை அறியாமல் தொடர்பு அற்றிருந்த காரணத்தினாலேதான் சமய பெயர் வேறுபாடும் கடவுள் பெயர் வேறுபாடும் ஏற்பட்டது என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். சமயத்தின் பெயர் வேறுபடுகிறது, கடவுளின் பெயர் வேறுபடுகிறது என்ற காரணத்துக்காக மக்களை வேறுபடுத்தி நன்மை செய்வதை தடுக்கக்கூடாது. ஒரே இடத்தில் எல்லா கோயில்களையும் கட்டலாம். விரும்பியவர் விரும்பிய கோயிலுக்கு போய் அவர் விரும்பிய முறையில் வணக்கத்தை செய்யலாம். இலங்கையில் அவ்வாறு முன்மாதிரி இருப்பதை நான் பௌத்த கோயில்களில் கண்டிருக்கின்றேன். தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாடப்படுவதையும் பார்த்திருக்கிறேன் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். அசரீதி சொல்லியது, தீர்க்க தரிசனம் கூறுகிறது, கடவுளால் இறக்கப்பட்டது என்று சொல்வது எல்லாம் மனிதரால் எழுதப்பட்டவையே. அவை சமய குறவராலோ அவதார புருஷராலோ மத போதகர்களாலோ காலத்துக்கு காலம் எழுதப்பட்டவை ஆகும். அவை உண்மையானவையா பொய்யானவையா என சிந்தித்தறிவதற்காகவே கடவுள் மனிதருக்கு மனித மனத்தை கொடுத்துள்ளார். மனிதன் தன் அறிவை கல்வி மூலமாகவோ புத்தகங்கள் மூலமாகவோ கல்வெட்டுகள் மூலமாகவோ போதனையாளர்கள் மூலமாகவோ மத வெறியர்கள் மூலமாகவோ தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் பக்குவப்படுத்தப்பட்ட மனதுக்கு மனச்சாட்சி ஒன்று இருப்பதாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையையும் இன்பத்தையும் துன்பத்தையும் நல்லதையும் கெட்டதையும் இனங்கண்டு சரியான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பை கடவுள் ஒவ்வொருவரிடமும் ஒப்படைத்துள்ளார் என முத்தியா சுவாமிகள் சொல்வார்.
சில விடயங்கள் கேட்க இனிமையாகத்தான் இருக்கும். உண்மை அதுவல்ல. தனக்கு கண்டுதான் தானம் வழங்கு என்பதுதான் உண்மை. மற்றொரு குழந்தை பசித்து அழும்போது தன் பிள்ளைக்கு மட்டும் பாலூட்டுவது அறமில்லைதான். தன்னை போஷிக்காத தாய் தன் பிள்ளைக்கு கூட பாலூட்ட முடியாது என்பதும் உண்மை இல்லையா? தன் பிள்ளைக்கு உதவாத பெற்றோரும், சகோதரர்களுக்கு உதவாத சகோதரர்களும், சொந்தங்களுக்கு உதவாத குடும்பமும் ஒருபோதும் மற்றவர்களுக்கு உதவ முடியாது என்பது முத்தையா முனிவர் கருத்தாகும். பெற்றோர் முதலில் தன் பிள்ளைக்கு உதவ வேண்டுமாக இருந்தால் தங்கள் உடல் சுகத்தை பேண வேண்டும். சகோதரங்களுக்கு உதவும் மனநிலையை தனக்கும் எடுத்துக்கொண்டு சகோதரங்களுக்கு கொடுக்கும் மனநிலையை சின்ன காலத்திலிருந்தே பெறவில்லையானால் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் கொடுக்கும் மனநிலை ஏற்பட மாட்டாது. தன் குடும்ப உறுப்பினரின் முன்னேற்றத்தை கருத்தில் கொள்ளாத, அதற்கு பயிற்சி பெறாத குடும்ப அங்கத்தவர்கள் சொந்தங்களுக்கு உதவும் மனநிலையை ஒருபோதும் பெறமாட்டார்கள். தானும் நிறைவு பெற்று சொந்தங்களுக்கும் உதவும் மனநிலை ஏற்படாத போது அயலவர்களுக்கு உதவும் எண்ணம் ஒருபோதும் வர நியாயமில்லை. தனக்கு கண்டு தானம் வழங்காதவர் செயல் தனக்கு விளம்பரம் தேடும் சுயநலவாதிகளின் செயலாகும் என்பது முத்தையா சுவாமிகள் கருத்தாகும். மற்றவர் துன்புற்றால் தான் மனநிறைவுடன் சுகமாக இன்பமாக வாழ முடியாது என்பதை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல வாய்ப்புகளை உலகில் கடவுள் ஏற்படுத்தி வைத்துள்ளார். தாய் என்னும் படைப்பும் சிற்றின்ப வாய்ப்புகளும் அதற்காகவே கடவுளால் உருவாக்கப்பட்டவையாகும் என்பதை மனிதன் உணர வேண்டும். ஒருவர் அடையும் இன்பத்தில் கூடிய பங்கு உடலியல் இன்பத்தை விட உளவியல் மனதுக்கான இன்பம் கூடிய செல்வாக்குடையது. உண்மையில் இன்பத்தை உணர்வது உடல் அல்ல, மனமே ஆகும். மனம் இன்பமாக இருக்க மற்றவர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதை மனிதர்கள் உணராத வரை உலகம் துன்பச் சூழலில் இருந்து விடுபட முடியாது. எனது சமூகம், எனது சமயம், எனது நாடு என்ற கெட்ட எண்ணம் வளர்வதற்கான காரணம் எனது என்ற எண்ணம் தலைக்கேறுதலாகும். இதிலும் தனக்கு கண்டு தானம் வழங்குகின்றே நான் மனச்சாட்சியுடன் கூறுகிறேன். தன் மக்கள் அநியாயமாக சாகக்கூடாது என நினைக்கின்ற மனித தலைவரால் மட்டுமே மற்ற நாட்டு மக்கள் சாகக்கூடாது என்ற மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அத்தகைய மனித தலைவனுக்கு கட்சியோ மதமோ பெரிதாக தெரியாது. மனச்சாட்சி ஒன்றே பெரிதாக தெரியும். கடவுளும் மனச்சாட்சியையே எல்லாவற்றிலும் மேலாக கொள்ளுகிறார் என்று நான் சொன்னால் நம்பவா போகிறாய்? உன் மனச்சாட்சி தான் அதனை சொல்ல வேண்டும். முதலில் தன் மக்கள் நன்றாக வாழ வேண்டும், தன் மக்கள் சுகமாக வாழ வேண்டும், தன் மக்கள் அநியாயமாக சாகக்கூடாது என தலைவர் நினைக்க வேண்டும். அவருக்குத்தான் அடுத்த நாட்டு மக்கள் சுகமாக வாழ வேண்டும், சுகாதாரமாக வாழ வேண்டும், அநியாயமாக சாகக்கூடாது என தீர்மானத்தை எடுக்கும் மனநிலை கொண்டவராக இருப்பார் என்பது முத்தையா முனிவர் கருத்தாக இருந்தது. உன்னை நல்லவரா கெட்டவரா வல்லவரா என தீர்மானிப்பது முதலில் உன் குடும்பம், அதன் பிறகு உன் சமூகம், அதற்கடுத்ததாக உன் நாடு தீர்மானிக்கும். அதற்கடுத்ததாகவே உலக மக்கள் உன்னை நல்லவரா வல்லவரா என தீர்மானிக்கும். கடவுள் தீர்மானிப்பதில்லை. எல்லாவற்றையும் முன்னர் நீர் வல்லவரா நல்லவரா என தீர்மானிப்பது உன் மனச்சாட்சியாகும். உன் ஒவ்வொரு செயற்பாடும் தீர்மானமும் உன் மனச்சாட்சிக்கு சாட்சியாகும்.